இங்க சாதி பிரச்சனையே இல்ல. சிலருடைய ஆதாய அரசியல் தான் பிரச்சனை. திருப்பத்தூர பாத்தீங்களா? தர்மபுரிய பாத்தீங்களா? 2 பேரும் ஒரே சாதி தானா? சரி, நாடக காதல் யார் செய்தாலும், எந்த சாதியினர், எந்த சாதியினருக்கு எதிராக செய்தாலும், சாதி பார்த்து செய்தாலும், சாதிக்குள்ளாரவே செய்தாலும் தவறுதான நாங்க நியாயம் கேட்கிறோம். நீங்க எங்க ஓடி ஒழிஞ்சிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தர்மபுரியிலும், திருப்பத்தூரிலும் பெண்ணோ, ஆணோ வெவ்வேறு சமூகத்தினராக இருந்தா, ஒரு கும்பல் என்ன அராஜகத்தை கட்டவிழ்த்துட்டு இருக்கோம். மயிலாடுதுறையில நடந்த கொடுமையை விட உச்சகட்டமான கொடூரத்தை அங்க அரங்கேற்றி இருக்கும். இப்ப மயிலாடுதுறையில இவங்க குட்டி வழிபட்டு போயிடுச்சு. இவர்கள் அம்பலப்பட்டு உடைபட்டு பொதுமக்கள் கிட்ட அம்பலப்பட்டு போய் நிக்கிறாங்க. அந்த விரக்தியில என்னென்ன பேசுறோமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே உண்மையை ஒத்துக்கிறீங்களே. நீங்களே உண்மை, நீங்கள் காதல் போராளிகள் இல்ல, நீங்க சாதி பார்த்துத்தான் போராடுவீங்கன்னு. கல்பாக்கத்துல ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவனும், இன்னொன்னு ஒரு கூலி தொழிலாளியும், ஒரு 7வது படிக்கக்கூடிய சிறுமிய, பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே, சிறுமிய பாலியல் துன்புறுத்தல் பண்றான். அன்னைக்கு கம்யூனிஸ்டுகளும் இந்த கட்சிகளும் போய் நிற்கல. இந்த கட்சிகளும் ஏன் நிற்கல? இங்க மயிலாடுதுறையோட உச்சப்பட்ட கொடுமை ஆச்சு அது. மயிலாடுதுறை நடந்தது தற்கொலை. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. ஆனா அங்க நடந்தது அப்பட்டமான பாலியல் வன்கொடுமை. ஏன் போய் நிக்கல? அப்ப சாதி பார்த்து தான் போராடுவீங்க. தர்மபுரியிலும் திருப்பத்தூரும் வெவ்வேறு சாதிகளாக இருந்தா என்ன நடந்திருப்பாங்க? சாதி பார்த்து போராடிருப்பீங்க. ஆனால் நாங்க என்ன சொல்றோம்? அந்த பெண்ணுடைய தகப்பனார், அந்த பெண்ணுடைய காலை புடிச்சு கதறாரு. இவன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல, ஒழுக்கமானவனா இருந்தா பரவாயில்ல, நல்லா சம்பாதிக்கக்கூடியவனா இருந்தா பரவாயில்ல, உன்னை வச்சு காப்பாத்தானே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பரவாயில்ல, இவனே ஒரு பொறுக்கி பயமா, இவன் பின்னாடியா போறன்னு அந்த பெற்றோர் கேள்வி கேட்கிறார். உன்னதத்தை எந்த தகப்பனாவது சம்பாதிக்க வழி இல்லாத தன் பெண்ணை வச்சு காப்பாத்த மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்த பின்னாடி அனுப்பிச்சு விடுப்பாங்களா? அதுதானே அந்த பெற்றோர்கள் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கதறினாங்க. பெண்ணை பெற்றோர்கள் யாராவது இது சரி தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது சரி தப்புன்னு சொல்லுங்க. அப்ப இதுல இருந்தே உண்மை தெரிஞ்சிருக்கணுமே. நாங்க ஒன்னும் சாதி பார்த்து காதலை எதிர்க்கல. அந்த பையன் அந்த பொண்ணை வச்சு காப்பாத்த முடியாதுன்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. நாளைக்கு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும் கண்ணை கசக்கிட்டு வந்து அந்த பெற்றோர்கள்ட்ட தான் நிக்க போகுது. 20 வருஷம், 21 வருஷம், 22 வருஷம் தூக்கி வளர்த்து சுமந்த குழந்தைய, பெண்ண யாரும் ஒரு சம்பாதிக்க வழி இல்லாம தான் பெண்ணை வச்சு காப்பாற்ற முடியாதவன்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இது எல்லா சாதிக்கும் பொருந்தும், எல்லா சாதிக்குள்ளாருக்கும் பொருந்தும். அப்படித்தான் திருப்பத்தூர்ல நடந்த சம்பவம். இங்க சாதி பார்த்து யாரும் எதிர்க்கல. யாரும் சாதி பார்த்து எதிர்க்கல. தான் பொண்ணை வச்சு காப்பாத்துவானா, இவன் நல்லவனா என்பதை பார்த்துத்தான் இங்க எதிர்ப்புகள் வருது. இது எல்லா சமூகத்துக்குள்ளாரையும் வருது. நீங்க இன்னொன்னு பார்த்தா பட்டியல் சமுதாயத்துக்குள்ளாரே பல எதிர்ப்புகள் இருந்திருக்கு. நான் வேணா நிறைய தகவலையே நான் சொல்லிட முடியும். பட்டியல் சமுதாயத்திற்குள்ளார மேல் சாதி கீழ் சாதி என்ற பிரிவினை பார்த்து காதல் எதிர்ப்புகள், ஆணவ படுகொலைகள் வரைக்கும் நீங்க சொல்றாங்கல்ல, மயிலாடுதுறையில் நடந்த தற்கொலையை ஆதாய படுகொலையா இவங்க மாத்தினாங்க. ஆனால் பட்டியல் சமுதாயத்திற்குள்ளாகவே நான் மேல்பட்டவன், நான் நீ கீழ்பட்டவன் சொல்லி ஆணவ படுகொலையுமே நடந்தது. இதெல்லாம் எப்பேற்பட்ட கொடூரம். திருப்பத்தூர்ல நடந்த சம்பவத்தை அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். ஆனால் இவர்கள் இல்ல, இது சாதியமாகத்தான் பார்ப்பார்கள். தர்மபுரியில நடந்துச்சா, பக்கத்து வீட்டுக்கு பொண்ணா, விரும்பினானா, ஒத்துக்கலையா, கத்தி எடுத்து கிழிக்கிறானா, தப்பு. இது கடுமையான தண்டனைகள் கொண்டு வரணும். அது எந்த சாதிக்குள்ளார நடந்தாலும் சரி, எந்த சாதிக்குள்ளார நடந்தாலும் சரி. இந்த பார்வையில இவர்கள் பார்க்கிறது இல்ல. 2 பேரும் வெவ்வேறு சாதியா, இதுல ஏதாவது நம்மளுக்கு ஆதாயம் இருக்குமா? ஆதாய அரசியல் தேட முடியுமா? இதனால நம்ம வாக்கு வங்கியை உயர்த்திக்க முடியுமா? அரசியல் ஆதாயத்தை வைத்துத்தான் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுப்பீங்கன்னா, இது எவ்வளவு பெரிய தமிழக மக்களுக்கு துரோகமான விஷயம். நீங்க இதே கல்பாக்கத்துல போராடிட்டு, ஏங்க பட்டியல் சமுதாயத்து பெண் தானே, 7வது படிக்கக்கூடிய சிறுமி, அந்த பெண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அங்க போய் குரல் கொடுக்கல. ஆனா மயிலாடுதுறையில் நடந்த ஒரு தற்கொலைக்காக ஒட்டுமொத்த படையும் திரட்டி ஒரு பெரும் சமுதாயத்திற்கு எதிராக இனவெறி தாக்குதல், அப்பட்டமான பச்சை இனவெறி தாக்குதல் நடத்துறீங்கன்னா, இதுதாங்க சாதி அரசியல். இதுதான் சாதி அரசியல்.